ரகசிய உறவால் வெடித்த மோதல். நடிகர் சரத்குமார் நடிகர் ராதிகாவை பயங்கரமா கேவலப்படுத்தியிருக்காரு. அந்த உச்சக்கட்ட அசிங்கத்தை தாங்கிக்க முடியாத நடிகை ராதிகா எடுத்திருக்க தற்கொலை முடிவு சரத்குமார ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழக சினிமா துறைக்கு இது மிகப்பெரிய ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பா எல்லாருமே கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு வாரிசு நடிகை ராதிகா. ராதிகாவுடைய அப்பா எம்.ஆர். ராதா தமிழ் சினிமாவுல தனக்கென ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொண்டவர். தனக்குன்னு ஒரு தனி பாதையில மக்கள்ல கவர்ந்தவரு. தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டவரு. அப்படியாப்பட்ட தன் மகள் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. இந்த படத்தை நம்ம பாரதிராஜா தான் இயக்கியிருப்பாரு. அதன் பிறகு ராதிகா தனக்கென ஒரு சிறப்பு அடையாளத்தோட தமிழ் சினிமால ஜொலிச்சாங்க. அவங்கள ஏத்துக்கிட்ட நிறைய இயக்குனர்கள் நிறைய வாய்ப்புகள் அளிச்சாங்க. ஒரு வாரிசு நடிகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இல்லாம அவங்களுடைய நடிப்பாலையும் திறமையாலையும் அடுத்தடுத்த பெரிய பெரிய படங்கள்ல கமிட் ஆகி தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர் கூட ஜோடியா நடிச்சாங்க ராதிகா. அப்படிப்பட்ட ராதிகா நடிகர் சரத்குமார் கூட சேர்ந்து சில படங்கள் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட நட்பு காதலா மாறி இருவருமே திருமணமும் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகும் கூட ரெண்டு பேரும் சினிமாவில் தொடர்ந்து ஹீரோ ஹீரோயினா நடிச்சாங்க. அதன் பிறகு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று ரெண்டு பேரும் நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. நடிகை ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு மகன் இருக்காரு. அவர் பேர் ராகுல். வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சினிமால இன்னும் வாய்ப்பு குறையும் போது ராதிகா சின்ன திரையில கால் திறம் பதிச்சாங்க. சன் டிவில சித்தி, வாணி ராணி போன்ற நிறைய சீரியல்கள் நடிச்சாங்க. அதன் மூலயமா சின்ன திரை ரசிகர்கள் மத்தியிலையும் தனக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அது போக சின்ன திரையில நிறைய சீரியல்களை இவங்க தயாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரத்குமாரும் சினிமாவில் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் தொடர்ந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரு. வில்லன் கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரு. அது போக அரசியலும் கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காரு. இப்படி சரத்குமார் ராதிகா ரெண்டு பேருமே வயது மூப்பின் காரணமா தங்களுடைய வயதுக்கு ஏத்த மாதிரி எந்த கதாபாத்திரத்தை நடிச்சா அது மக்களுக்கு பிடிக்குமோ அந்த கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி தொடர்ந்து சினிமாவில் தங்களால முடிஞ்ச வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியாப்பட்ட ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் இடையில இப்போ பயங்கரமான ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் நடிகை ராதிகா வேற ஒரு நடிகர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. அதுவும் அந்த நடிகருக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு ராதிகாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்துமே நான் அந்த நடிகர் கூட வாழ்க்கையில இதுக்கப்புறம் நடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம அந்த நடிகர் கூட நடிகை ராதிகா இப்போ சேர்ந்து நடிக்கிறா. அதை புரிக்காத சரத்குமார் ராதிகாட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அப்போ உங்களுக்குள்ள என்ன நட்பு இருக்கு, என்ன பழக்க வழக்கம் இருக்கு, எதுக்காக என் பேச்சை மீறி என்ன அவமதிச்ச ஒரு நடிகர் கூட நீ நடிக்கணும் அப்படின்னு சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் இல்ல பயங்கரமான சண்டை ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல் சரத்குமார் உனக்கும் அப்போ நடிகருக்கும் இடையில ஏதோ ரகசிய உறவு இருக்கு, ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் இருக்கு, அதனாலதான் நீ என் பேச்சை மீறி நடிக்கிற அப்படின்னு சரத்குமார் சொல்ல அது வரைக்கும் பொறுமையா அந்த ராதிகாவும் அத ஆமா உண்மைதான், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அதனாலதான் நடிக்கிறேன் அப்படின்னு ராதிகாவும் பயங்கரமா பேசியிருக்காங்க. அதுல சரத்குமார் பேசின சில விஷயங்கள் ராதிகாவுடைய மனசை பெரிய பாதிப்படைய வச்சிருக்கு. இது வரைக்கும் நாம சேர்ந்து வாழ்ந்து நமக்குள்ள ஒரு குழந்தையும் இருக்கு. ஆனா இது என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதோ நடிகர் கூட சேர்த்து வச்சு பேசிட்டாரு அப்படிங்கிற பயங்கர மன உளைச்சல்ல நடிகை ராதிகா தனது வீட்டுல எடுத்திருக்க தற்கொலை முடிவு தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் ஏற்பட்டிருக்க ஒரு ஈடுகட்ட முடியாத பேரிழப்பா எல்லாரும் இன்னைக்கு உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க.